தமிழக வெற்றி கழகத்தினுடைய 2வது மாநில மாநாடு. இரண்டாவது மாநில மதுநாடு மிக வெற்றிகரமாக நடந்து முடிந்திருக்கிறது. ஒட்டுமொத்தமா 2 மணி நேரத்துல இழுத்து மூடிட்டு போயிட்டானுங்க கம்பெனிய. விஜய் அவர்கள் அதுல வெறும் 30 நிமிடம் மட்டும் தான் பேசினாரு. அந்த 30 நிமிடம் கூட நெறைய பேர் காத்து இருந்து விஜய் அவர்களுடைய பேச்ச கேட்கல. எப்ப விஜய் அவர்கள் ஸ்டேஜ்ல தன்னுடைய முகத்த காட்டினாரோ, அதுக்கப்புறமா பாதி கூட்டம் அப்படியே கலைஞ்சு போயிருச்சு. மீதி கூட்டம் தான் விஜய் அவர்களுடைய பேச்ச முழுசா கேட்டுச்சு. இது நமக்கு என்ன உணர்த்துது அப்படின்னா, விஜய் என்கிற நடிகனை பார்க்கறதுக்காக தான் அங்க பாதிக்கும் மேற்பட்ட கூட்டம் அப்படின்றது கூடியிருக்கு. விஜய் அவர்கள பார்த்ததுக்கு அப்புறம் அவனுங்க கலைஞ்சு போறானுங்கன்னா, விஜய் அவர்களுடைய பேச்ச கேட்கறதுக்கு கூட இவனுங்க தயாரா இல்ல அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது. இங்க தாவேகாவுடைய தற்குறிகள், இந்த விஜய் ரசிகர்கள் கிட்டத்தட்ட ஜாம்பிஸாவே மாறிட்டானுங்க. விஜய் அவர்கள் ரேம்ப் வாக்ல நடந்து வரும்போது, கீழ இருந்து அப்படியே கம்பிய புடிச்சு மேல அந்த ஜாம்பிகள்லாம் ஹாலிவுட் படத்துல ஏறி கடிக்கும்ல, அது மாதிரி ஏறி நேரா கடிக்க போயிட்டானுங்க. விஜய சொல்றேன். அதாவது என்ன சொல்றது? "டேய் தொடடா, கீழ தொடடா, தரைய தொடடா, சாவடிக்கிறாங்களே என்னைய" அப்படிங்கிற மாரி விஜய கீழ விழுந்து இவங்க புடுங்காம விட்டாங்க. இல்லன்னா பவுன்சர்ஸ் மட்டும் இல்லன்னா, விஜய் முழுவதுமாக திரும்பி போயிருக்க முடியாது. ஏன்னா, ஆளுக்கு ஒரு பக்கம் கைய கால பிச்சு துண்டா எடுத்துட்டு போயிருந்திருப்பாங்கன்றதெல்லாம் நமக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல. குறிப்பாக இந்த மாநாட்டினுடைய உண்மையான நோக்கம் என்ன அப்டின்னா, அதாவது இவங்களுடைய தலைமைக்கு இன்டைரக்ட்டா அண்ணன் சீமான் அவர்கள அட்டாக் பண்ணணும். இந்த தாவேகா தொண்டர்களுக்கு அண்ணன் சீமான் அவர்கள நேரடியாக அட்டாக் பண்ணணும் அப்டிங்கிறது தான் முழுமையான அஜெண்டாவா இருந்துச்சு. இவங்களுக்கு திமுகவை பற்றியோ, பாஜகவை பற்றியோ, மத்த கட்சிக்காரன பத்தி இவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. மாநாடு ஆரம்பிக்கிறப்பவே அண்ணன் சீமான் அவர்கள் ஒழிக, ஒழிக அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க கோஷம் போட ஆரம்பிச்சுட்டானுங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து அண்ணன் எங்கெங்கெல்லாம் மைக்க நீட்டப்படுதோ, அங்கெல்லாம் அண்ணன் சீமான் அவர்களுக்கு எதிராக வன்மத்த கக்கி வந்தானுங்க இந்த தாவேகா தற்குறிங்க. அதுல குறிப்பா ஒருத்தன் சொல்றான், கொலை மிரட்டல் விடுறான் அண்ணன் சீமான் அவர்களுக்கு. உன்னோட பேச்சுல நிப்பாட்டிக்கோ. பாத்தியா இது ஒரு சாம்பிள் 30 செகண்ட் வீடியோ தான் இது. மகனே நீ ஒரிஜினல் படம் பார்த்தா நீ உயிரோட இருக்க மாட்டே. படம் பார்த்தா நீ உயிரோட இருக்க மாட்டே. நீ அவ்வளவுதான், உன்னை நாங்க பார்த்தோம்னா நீ அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு கொலை மிரட்டல் விடுற அளவுக்கு போயிட்டானுங்க. அதுல குறிப்பா ஒரு குட்டி குஞ்சான், அவனுக்கு 18 வயது கூட ஆயிருக்காதுன்னு என்னால உறுதியா சொல்ல முடியும். வெறும் 16 வயது தான் அவனுக்கு இருக்கும். அவன் சொல்றான், நேர்ல மட்டும் சீமான் அந்த ஆமக்கறி சீமான பார்த்து நான் கேட்கிறேன், நேர்ல மட்டும் நான் உன்னை பார்த்தேன் அப்படின்னா உன்னை கிழிச்சிட்டு போயிருவேன், கிழிச்சு விட்டுருவேன் அப்படிங்கிறான். ஆமக்கறி சீமானுக்கு எனக்கு பயம்லாம் கிடையாது. ஆமக்கறி சீமானுக்கு ஃபர்ஸ்ட் சொல்லிக்கிறேன், நீ எங்கே நேரில் மாட்டினாலும் உனக்கு கண்டிப்பாக கிழிச்சி தான் ஊட்டிக்கு அனுப்புவேன், சரியா? ஏண்டா நீ எங்க அண்ணன் சீமானவர்களுடைய கிழிக்கிற வரைக்கும் எங்க கையெல்லாம் பூ பறிச்சுட்டு இருக்குமா? நாம் தமிழர் கட்சி தம்பிகள்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்களா? ஏண்டா பொடிப்பய அவன் பாருங்க எந்த அளவுக்கு அண்ணன் சீமானவர்களோட வன்மத்துல இருக்காங்க அப்படின்னு. ஏண்டா நீங்கெல்லாம் ஒரு ரசிக மனப்பான்மையில இருக்கக்கூடிய அரசியல் படுத்தப்படாத ஒரு கூட்டம் அப்படிங்கிறத நாம் தமிழர் கட்சி தம்பிகளும் சீமானவர்களும் தொடர்ந்து வலியுறுத்துறோம். அதுல இருந்து மீறி அரசியலை கத்துக்கிட்டு இதுதான் அரசியல் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு பயணப்படுவாங்களா? அதை விட்டுட்டு அண்ணன் சீமானவர்கள் மீது கடுமையான வன்மத்தை, குறிப்பாக பெண்கள் முதற்கொண்டு, இந்த இவங்க ஆம்பளைங்க இவங்க வன்மம் கேட்கறாங்க, இவங்க எல்லாம் போய் தொலைகிறாங்கன்னு விட்டுறலாம். பெண்கள் உட்பட தாவேகாவில் இருக்கக்கூடிய பெண் அணில் குஞ்சுகள் முதற்கொண்டு அண்ணன் சீமான் அவர்கள் மீது வன்மத்தை கக்கிட்டு போனானுங்க. சீமான் ஒரு வார்த்தையில் சொன்னார் பாத்தீங்களா, எங்களை பார்த்தா அணில் குஞ்சுனே. நாங்க அணில் குஞ்சு கிடையாதுன்னா அக்கினி குஞ்சு, எங்களோட நெருப்பு அவங்களை சுற்றுமேங்கிற பயத்துல தான் அவர் அந்த பதில் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம அவருக்கு வயிற்றுச்சல் அதிகம். நான் முதல்ல தண்ணி குடிச்சோ இல்ல ஒரு பெரிய ஆம்புலன்ஸ் வச்சு அவரோட வயிற்றுச்சல் அணைச்சு விடுங்க. இது உண்மையிலேயே தாவேகாவுடைய மாநாடா இல்ல அண்ணன் சீமான் அவர்களுக்கு எதிராக வன்மம் கக்குறதுக்காக கூடிய கூட்டமா அப்படிங்கிறது தெரியல. நமக்கு இந்த அல்லுசில ஆதவர்ஜுனா, புசி ஆனந்த் எல்லாம் பேசினதை தூக்கி குப்பையில போட்டு நேரா விஜய் அவர்கள் பேசினதுக்கு வந்துருவோம். அதாவது விஜய் அவர்கள் டிஎம்கே குறித்து, ஏடிஎம்கே குறித்து, பிஜேபி குறித்து
நரேந்திர மோடி அவர்கள் குறித்து ஸ்டாலின வந்து அங்கிள் அப்படின்லாம் கலாய்ச்சு விஜய் அவர்கள் பேசியிருந்தாரு. ஆனா சீமான் அவர்கள் குறித்து பேசவே இல்ல. ஏன்னா, சீமான் அவர்கள்லாம் வந்து விஜய்க்கு ஒரு பொருட்டே கிடையாது அப்படின்னு வந்து சமூக ஊடகங்கள்ல இந்த தாவேகா தற்குறிகள்லாம் முட்டு குடுத்துட்டு இருக்கிறானுங்க. டேய்! உங்க நொண்ணன் பேச ஆரம்பிச்சதே எங்க அண்ணன் சீமான் அவர்கள குறித்து தான்டா மறைமுகமா பேச ஆரம்பிச்சாரு. சிங்கம் எப்பவும் வேட்டைக்கு மட்டும் தான் வெளியில வரும். வேடிக்கை பார்க்க வராது. அப்படியே வரும்போது உயிரோடு இருக்கும் தன்னை விட பெரிய மிருகத்தை தான் வேட்டையாடும். அப்பவும் எவ்வளவு பசி இருந்தாலும் உயிரில்லாத கெட்டுப்போனத தொட்டு கூட பார்க்காது. சிங்கத்தோட கூட்டத்தோட இருக்கவும் தெரியும். தனியா தனித்தன்மையோடு இருக்கவும் தெரியும். அப்படின்னு சொல்லி பேசினது யார மனசுல வச்சுட்டு விஜய் பேசியிருப்பாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? அண்ணன் சீமான் அவர்கள மனசுல வச்சுக்கிட்டு தான். திசைகள் அதிரும். அப்படிப்பட்ட அந்த சிங்கம் வேட்டைக்கு மட்டும்தான் வெளியில வரும். வேடிக்கை பார்க்கறதுக்கெல்லாம் வெளியில வராது. ஏன் அண்ணன் சீமான் அவர்கள் சீமான்னு சொல்லி நேரடியா பேசுறதுக்கு உனக்கு தைரியம் இருக்கா? இல்லல்ல. அந்த பயம் எனக்கு புடிச்சிருக்கு. அந்த பயத்தோட இருக்கணும். சீமான்னு வாய தொறந்து பேசுறதுக்கு, அந்த பேர சொல்றதுக்கு எச்சி முழுங்குறல்ல, மென்னு முழுங்குறல்ல, அந்த பயம் எனக்கு புடிச்சிருக்கு. அ இதே சின்ன மிருகம் அண்ணன் சீமான், இதே சின்ன மிருகத்தோட்ட தான் நீ கூப்ட்டு அறிவுரை கேட்ட. அதாவது அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. அவரு தான் வந்து உனக்கு அறிவுரை சொல்றாரு. "தம்பி, அரசியல் அப்படிங்கிறது அழகான மீன்கள் சுற்றி வரக்கூடிய குளங்கள் கிடையாது. அது வந்து சுறா மீன்களும், திமிங்கலங்களும் சுற்றி வரக்கூடிய ஒரு அகழி. அப்ப நம்ம ஒவ்வொரு அடியும் ஜாக்கிரதையா வந்து எடுத்து வைக்கணும்." அப்படின்னு உனக்கு நல்லது சொன்ன அந்த ஒரு நபர, முதல் மாநாட்ல அரசியலுங்கிறது ரொம்ப பெரிய அகழி. அங்க கால் வைக்கும்போது பார்த்து பத்திரமா வைக்கணும்னு நம்மள பயமுறுத்துறானுங்க. அதாவது சீமானவர்கள் வந்து நீ வர்றது புடிக்காம உன்ன பயமுறுத்துறாரு அப்படின்னு நீயா நெனச்சுக்கிட்டு, அவர பற்றி கேவலமான உள்நோக்கத்தோட செயல்பட்டுட்டு வர்ற நீ எல்லாம் எங்க அண்ணன் சீமானவர்களுக்கு போட்டியா? வேட்டையில கூட உயிரோடு இருக்கிற மிருகங்களை தான் வேட்டையாடும். அதுலயும் பெரும்பாலும் தன்னை விட பெரிய சைஸ் உள்ள மிருகங்களை தான் குறி வச்சு தாக்கும், ஜெயிக்கும். சரி, நீ சொல்ற கதையில நீயே சிங்கமா இருந்துட்டு போ. ஆனா சிங்கங்ககிட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு. குறிப்பாக ஆண் சிங்கங்கள் வந்து வேட்டையாடாது. மாறாக பெண் சிங்கங்கள் தான் வேட்டையாடும். அப்படி வேட்டையாடுற இரைய கொண்டு வந்து பெண் சிங்கங்கள் வந்து ஆண் சிங்கங்களுக்கு குடுக்கும். ஆண் சிங்கங்கள் வந்து அத சாப்பிட்டுட்டு, பெண் சிங்கங்கள் வந்து இனப்பெருக்கம் பண்ணுவதற்கு ஆண் சிங்கங்கள் வந்து உறுதுணையாக இருக்கும். இப்போ உன் கட்சியில உனக்கு வந்து இரைய கொண்டு வந்து குடுக்கப் போற அந்த பெண் சிங்கம் யாரு? அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. அந்த பெண் சிங்கம் யாரு? வேற யாரு நம்ம திரிஷா தான் பாரு. அப்படிங்கிற கேள்வியும் எழுந்திருக்கிறது. அதாவது தம்பி, நீ வந்து சிங்கமா இருக்கலாம். ஆனா நாங்க வந்து புலிகள். நீ வந்து புலி அப்படின்னு சொல்லி படத்துல தான் நடிச்ச. ஆனா நாங்க உண்மையிலேயே வந்து புலிக்கொடிய வந்து சின்னமா வச்சுக்கிட்டு 15 வருஷமா கட்சி நடத்திக்கிட்டு இருக்கோம். புலிக்கும், சிங்கத்திற்கும் அதிகபட்சம் சண்டைகள் வராது. ஆனா ஒருவேளை சண்டை வந்துச்சு அப்படின்னா, புலிகள் வந்து சிங்கங்கள தெறிக்க ஓட விட்டுருக்கு அப்படிங்கிறது தான் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய அடிப்படையான வரலாறு. 2011ல துருக்கி நாட்டில் இருக்கக்கூடிய ஆங்கரா ஜூல அங்க இருக்கக்கூடிய சிங்கமும் புலியும் சண்டை போடக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கு. அப்போ தொண்டை பகுதியில் இருக்கக்கூடிய ஜுகுலார் வெயின், அந்த வெயினை கிழிச்சு, எந்த விலங்கு தெரியுமா, சிங்கத்தோடைய ஜுகுலார் வெயினை கிழிச்சு புலி அந்த சிங்கத்தை மொத்தமா கொன்னே போட்டுச்சு. இந்த மாதிரி சண்டையில அவங்க சிங்கத்தையும் புலியும் சண்டை போட வச்சிருக்காங்க. அந்த சண்டையில நிறைய நேரங்கள்ல புலிகள் தான் ஜெயிச்சிருக்கு. ஆக மொத்தத்துல இந்த தாவேகா தற்குறிகள் நடத்தின மாநில மாநாடு மிகப்பெரிய அளவுல தோல்வி அடைஞ்சிருக்குங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல. ஏன் அப்படின்னா, விஜய் அவர்கள் வந்து பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பாதி பேர் வந்து கலைஞ்சு போயிட்டானுங்க. மீதி இருந்தவனுங்க விஜய் அவர்கள் வந்து பேசினதுக்கு அப்புறம் சேர்கள வந்து சூறையாடி, உடைச்சு, அந்த பொது சொத்துக்கு வந்து சேதம் விளைவிச்சு, கம்பிகள நொறுக்கி, என்னென்ன கூத்தடிக்க முடியுமோ எல்லாத்தையும் அடிச்சுட்டு கிளம்பி போனானுங்க. ஏன்னா ஃபுல் போத. வந்தவன் எல்லாம் நெட்டு போத. டாஸ்மாக்ல வந்து கூட்டம் வந்து குவிஞ்சு இருந்திருக்கு. வர்றவன் எல்லாம் குவார்டர் பாட்டில வாங்கிட்டு தான் மாநாட்டுக்குள்ள வந்திருந்திருக்கான். இத வந்து மாநாடுன்னு சத்தியமா எவனும் சொல்ல மாட்டான். இது ஒரு பிரம்மாண்டமாக நடந்த மது நாடு. அதாவது லட்சக்கணக்கான நபர்கள் ஒரே இடத்துல கூடி
குடிச்சு கூத்தடிக்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணப்பட்ட ஒரு நிகழ்வு அப்படின்னு தான் பார்க்கப்படும் அப்படிங்கிறதுல நமக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அதாவது ஒரு கூட்டத்த, ஒரு மாநாட்ட எப்படி நடத்தி முடிக்கணும் அப்படிங்கிறத நாம் தமிழர் கட்சி தம்பிகள பார்த்து கத்துக்கணும். ஏன்னா, ஒரு மாநாடு நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் சேர்கள எடுத்து போடுறதா இருக்கட்டும், குப்பைகள எடுத்து டஸ்ட்பின்ல போடுறதா இருக்கட்டும், ஒரு மது பாட்டில கூட பார்க்க முடியாது. ஆனா, மது பாட்டில்களே இல்லாம இந்த மாநாட்ட பார்க்க முடியாது. ஏன்னா, கார் பார்க்கிங்ல உட்காந்து குடிக்கிறான், டாஸ்மாக் வெளியில உட்காந்து குடிக்கிறான், ஸ்டேஜுக்கு பின்னாடி உட்காந்து குடிக்கிறான். ஆக மொத்தத்தில குடிக்கிறதுக்காக, கூத்தடிக்கிறதுக்காக நடத்தப்பட்ட ஒரு கேவலமான நிகழ்வு தான் இது அப்படிங்கிறத சொல்லி இந்த காணொளிய முடிக்கிறேன். அடுத்த ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். செங்குருதி சேயோனே வங்கோடிய வேலோனே செவ்வளரி தோளோனே எங்குடிய கப்போனே